இந்த நாள்கள்ல நம்ம பெரும்பாலும் இதை செய்யாம இருந்தா நல்லது அப்படின்னா என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் இந்த 15 டேஸ்? இப்போ நம்ம செய்யறது ஆமா, பொதுவா நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த காலகட்டத்துல இதை செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அசைவ உணவு சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டுங்க. பிரம்மச்சரியமாக இருக்க வேண்டுங்க. பிரம்மச்சரியமாக இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு இப்ப வெளியூர் செல்கிறார்கள், தர்ப்பணம் செய்யவில்லை அப்படின்னா தவிர்க்க முடியாமல் இருந்தால் வெளியில் சாப்பிடலாம்னு இல்ல, வெளியில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஓகே, வீட்ல மட்டும் சாப்பிடுறது, வீட்ல மட்டும் சாப்பிடுறது நல்லது. டிராவல் பண்றவங்களும் ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க. நான் சொல்றது தர்ப்பணம் பண்ணல, நான் டிராவல் பண்றேன், அவங்களும் ஒண்ணும் சொல்ல முடியாது. சைவ உணவா சாப்பிடுங்க. முடிந்த அளவுக்கு வெளியில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இந்த இது அப்புறம் அந்த வெங்காயம் பூண்டு இதை கூட நாம் தவிர்த்து விட வேண்டியது, தவிர்த்து விடுறது நல்லது. ஓகே, இந்த 15 நாள் சினிமாஸ் இது மாதிரி அதெல்லாம் போகாம இருக்கிறது. ஏன்னா நம்ம முத்திய முழுக்க நம்முடைய முன்னோர்கள் எப்படி நம்முடைய தாய் வந்து அந்த 10 மாதங்கள் நம்ம சுமந்தா எவ்வளவு இருப்பா, அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கோம், சாப்பிட மாட்டா, எல்லாம் பிடிச்சிருக்கோம், நமக்குன்னு அந்த குழந்தைக்குன்னு இருக்காரு, தந்தையார் அது மாதிரி கர்ப்பதீட்சை இருக்காரு, தாடினா வச்சுட்டு இருக்காரு, எவ்வளவு இன்கன்வீனியன்ஸ் இருக்கலாம், ஆனா குழந்தை நல்லா இருக்கணும்னு இருக்காரு. அப்ப நம்ம முன்னோர்களை நினைத்து இருக்கக்கூடிய ஒரு இதனால ஒரு விரதம் போன்று. அதே மாதிரி முக்கியமா க்ஷவரம் பண்ணிக்கூடாதுங்க, ஷேவ் பண்ணிக்கூடாதுங்க அந்த 15 நாட்கள். இது வந்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தான். அதாவது அம்மா அப்பானா இருக்கா, அவ ஆபீஸ்ல போறான்னா நீங்க அது அவளுக்கு ஒன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. இந்த அளவுக்கு இருப்பது நல்லது. இந்த மெயினா தர்ப்பணம் செய்யக்கூடிய தகுதியுடையவர்கள் அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் ஒரு நாள் தான் செய்யறோம், 15 நாள் இருக்கு, அமாவாசை மட்டும் தான் செய்யறதா இருந்தா கூட 15 நாள் ஷேவ் பண்ணாம இருக்கணும், நல்லது. ஓகே ஓகே, சொல்லலாங்க. ஆபீஸ்ல சொன்னா ஏத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளே தான் பயப்படுறோம், என்ன நினைச்சுப்பாங்க ஏதுன்னு நினைக்கிறோம். நம்ம சொன்னா கண்டிப்பா எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இப்ப எல்லாம் புரிஞ்சுப்பா, ஏன்னா அது நம்ம முன்னோர்கள் நினைத்த சம்பந்தம் இருக்கும். அப்ப க்ஷவரம் பண்ணிக்க கூடாது நம்ம.